அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர்ற லேடிஸ் வந்து ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு, கரெக்டாக பர்ஃபெக்டான ஜாப் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. என்னோட கிளைண்ட்டும் அப்படிதான். துபாயிலேருந்து வந்திருக்காங்க அவங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் பர்ஃபெக்ட் ஜாப். அவங்களோட ஸ்கில் செட்டுக்கு கரெக்டான ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. பிகாஸ் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஏற்கனவே அந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்னால கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். அதுக்கு மேலே இது வேலை கிடைக்கலங்கிறது இன்னுமே அவங்கள அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ ஒரு செஷனில் நான் என்ன சொன்னேன்னா, போதும் வெயிட் பண்ணது, பர்ஃபெக்ட் ஜாப்க்காக எந்த ஜாப் கிடைக்குதோ ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ முதல்ல அவங்களுக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. பட் ஃபைனலாக அக்ரி பண்ணிட்டு ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்னாச்சு தெரியுமா, ஷீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட், வெரி ஹாப்பி. அண்ட் அது ஹீலிங்லேயுமே நல்லா தெரியுது. ஸோ நம்ம பண்ணுற தப்பு வந்து தப்பான ஜாபுக்கு போகிறது இல்லை, கரெக்டான ஜாபுக்காக வெயிட் பண்ணுறது தான். நீங்கள் யாருக்காக எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க?